சாரிங்க, நான் 2 நாளாக வீடியோ போடவே இல்லை. ஏன்னா வந்து ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு போயிட்டு நேற்று மார்னிங் தான் நான் வந்தேன். 4 டேஸ் வந்து ஊரில் இருந்தேன். அங்கேருந்து கொஞ்சம் வீடியோஸ் போட்டிருந்தேன். அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்றும் இன்றைக்கும் எங்கள் பார்லரில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணு வந்து லீவு, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டிருக்காங்க. அவங்க தான் எப்போவுமே வீடியோ எடுப்பாங்க, எடிட் பண்ணுறது எல்லாமே அவங்க தான் நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் அதனால் எனக்கும் வந்து கொஞ்சம் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு அங்கே நடந்தது எல்லாமே ஒரே ஞாபகமாக இருந்துச்சு. அதனால வந்து எல்லாமே நல்லா எல்லாமே சந்தோஷமான மெமரிஸ் தான். ஆனால் வந்து எனக்கு அதே ஒரே ஞாபகமாக இருந்துச்சு. இப்போ வந்து இன்றைக்கி வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கே இது மனசு இல்லை, ஏதோ தனியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. சரி, இருந்தாலும் இன்றைக்கி ஏதாவது ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் வீடியோ எடுக்கிறேன். ஒயிட் ரைஸுங்க. இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசைங்கிறதுனால எல்லாருமே சாமி கும்பிட்டுருப்பாங்க. நானும் வந்து எங்கள் அப்பா இறந்ததுலேருந்து நானும் வருஷம் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அப்புறம் இன்னும் தை அமாவாசைக்கெல்லாம் வந்து எல்லோரும் காக்காவுக்கு அப்பாவை மனசில் வச்சுட்டு நானும் வந்து காக்காவுக்கு வைப்பேன். இன்றைக்கி வந்து எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சது பருப்பு குழம்பு. அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, பருப்பு குழம்பு பருப்பு குழம்பு வைன்னு சொல்லுவாங்க. ஊரில் வைக்கிற பருப்பு குழம்பு வந்து அவங்க அந்த அத்தை இருக்காங்கல்ல, அவங்க வந்து சூப்பராக வச்சுருந்தாங்கங்க, அமளி அத்தை. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து இப்போ எனக்கு அவங்க வீட்டு நான் கேட்டேன், ஆனாலும் இப்போ எனக்கு மறந்துடுச்சு. அதனால் பருப்பு குழம்பு பண்ணேன். அப்புறம் வந்து சிக்கன் எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் செஞ்சு நான் வீட்டில் எங்கள் அப்பா ஃபோட்டோக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு கொண்டு போய் நான் காக்காவுக்கு வச்சுட்டு வந்துட்டேங்க. என்னதான் இருந்தாலும் பருப்பு குழம்பு வந்து அம்மளியத்தை வச்ச மாதிரி வரவே இல்லை. எப்போவுமே வடை, பாயாசம் இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிட்டுருந்தேன். இப்போ இந்த டைம் நான் ஒன்றுமே சிக்கன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால இன்றைக்கி சிக்கன் செஞ்சேங்க. அப்புறம் வந்து ஒரு முட்டை வந்து இங்கே பார்லரில் இருந்துச்சு, அதனால் முட்டை ஒன்று வேக வச்சேன். இதை இன்றைக்கி நான் பண்ணது. நாங்கள் வந்து இந்த அமாவாசைக்கு இதுக்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்ற பழக்கம் இல்லைங்க. ஆனால் வந்து எங்கள் சித்தி ஒரு டைம் வந்து சொன்னாங்க, அப்பா இறந்த டைமில் சொன்னாங்க, அப்பாவுக்கு வந்து சாமி கும்பிடல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை சித்தி கும்பிடல அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அப்படி பார்த்தா அன்றைக்கி நைட்டே எங்கள் அப்பா வந்து கனவுல வந்து பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதான் இறந்து ஃபஸ்ட்டு வருஷம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப அப்படி கஷ்டமாகி அப்புறந்தே நான் வந்து இந்த அமாவாசைக்கெல்லாம் வந்து காக்காவுக்கு வந்து சாப்பாடு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேங்க.